தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா முஸ்தஃபா பிரவீனோடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சரக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக அலைஞ்சி தெளிஞ்சு எல்லா பார்லேயும் எல்லா ஒயின் ஷாப்லேயும் போய் கேட்குறாரு. அவருக்கு சரக்கே கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக ஒரு ஒயின் ஷாப் போகிறாரு. அங்கே ஒரு பீர் வாங்கலான்னு சொல்லும்பொழுது அங்கே இருக்க பசங்களாம் சொல்கிறாங்க, ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கடைசியாக ஒரு கேஸ் பீர் இருந்தது, அதை ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. யாரா அந்த குரூப் ஆஃப் பெண்கள்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் அங்கே பார்க்குறாரு. அங்கே ஒரு டீம் ஆஃப் பெண்கள் பீர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள்கிட்ட போய் எனக்கும் ஒரு பீர் கிடைக்குமா, நான் காசு தரேன் அப்படின்றத சொல்கிறாரு. சரி, ஓகே, பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கார், இவருக்கு ஒரு பீரை கொடுப்போன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு பீரை கொடுக்கும்போது அப்போ அவருடைய ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போது ஒரு லவ் மேரேஜ். பட் அந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டோட ஆபாச வீடியோ மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த ட்ராஜடியிலேருந்து அவர் கல்யாணம் எப்போ வேணால் நின்று போகலான்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அவருடைய ஃப்ரெண்ட். அதுலேருந்து எப்படி தப்பிச்சு அந்த ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணாரா இல்லையான்ற கதையை இந்த குரூப் ஆஃப் பெண்கள்கிட்ட பயங்கர சுவாரஸ்யமாக இந்த கேரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த கேரக்டருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல கமர்ஷியல் ரைட்டிங், ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக குரூப் ஆஃப் பெண்கள் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதில் ஒரு கேரக்டர் கதையை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு ட்ராவல் போகுது. இந்த கதைக்குள்ளேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஹீரோவுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஹீரோ கூட ஃப்ரெண்டு மாதிரியே ஒரு ஹீரோ இருக்கார், அவருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு கேள்விகள் வருது, அவர் எப்படி ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு, அண்டு இவங்க லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க எப்படி இந்த கதையோட கனெக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் புகழோடைய காமெடின்னு நிறைய பிரான்ச்சஸாக இந்த கதை அப்படியே ரொம்ப அழகான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன், என்ன மாதிரியான ஒரு லைனப் இருக்குமோ அப்படி ஒரு ட்ராவலில் போனது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் ஹீரோ நடித்த சதீஷ் அவர்களாக இருக்கட்டும் அண்டு சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அண்டு ஹீரோயினாக மானஸா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க வர எல்லா சீக்வன்ஸும் ஸ்க்ரீனை கிராப் பண்ணுவாங்கன்றது சொல்லுவாங்களா, அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷன் எல்லாமே மானஸை தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் இருந்ததுன்றதில் சந்தேகமே இல்லை. அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாகவே இருந்தது. அண்டு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை ரொம்ப சின்னதாக கிறிஸ்பாக ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷத்துக்குள்ளே தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் போனதே தெரில, டக்குன்னு முடிஞ்ச ஒரு ஃபீல் இருந்தது. அது படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உட்காந்துருது. படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயும் இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு ஒரு ஜாலியான ஒரு சின்ன ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே தான் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப்லையும் ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப கரெக்டான ஒரு போர்ஷனில் முடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தோட மைனஸாக எனக்கு என்ன அமைஞ்சிருந்ததுன்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஓகே. பட் என்ன இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு கேள்வி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கலாம். இது என்ன தான் கமர்ஷியல் சினிமாவாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இது முழுக்க முழுக்க காமெடிக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுனால ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் காமெடி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு பெரிய ரீசன் அந்த படத்தோட டியூரேஷனாகவே ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப கம்மியாகுது. படத்தோட செகண்ட் ஹாஃபில் டியூரேஷனாகவே பெருசாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு சில இடங்களில் காமெடி கொஞ்சம் ட்ராஜடியாக ஆடியன்ஸுக்கு மாறுது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதுக்கப்புறமா கதை மறுபடியும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த ட்ராக் ஆகிற போர்ஷனையும் இவங்க கொஞ்சம் கிறிஸ்பாக இல்லை அந்த ரைட்டிங்காகவே கொஞ்சம் காமெடியை கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கும். கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இவர் தானா பண்ணது அப்படின்ற மாதிரி சீரியஸாகவே ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரை நம்ம இமேஜினே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த கேரக்டர் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துருந்து வைப்பாங்க. ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர் காட்டும் போது அவங்களுக்கு என்ன இவ்வளோ சின்ன போர்ஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு படம் பார்க்கும்போது இருந்தது. படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த கேரக்டரோடைய எலவேஷனை காட்டும் போது அந்த கேரக்டரை கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்க்கில் முடிக்கும் போது ஓகே, கரெக்டான ஒரு சாய்ஸ் தான் இருந்தது. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவாக ரொம்ப கரெக்டாக சாய்ஸ் பண்ணியிருந்தாங்களோன்றது தோணுச்சு. அண்டு நிறைய யூடியூபர்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அவங்களையும் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரலாம், அவங்களுக்கான ஸ்பேஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்கட்டும்னு நினச்சது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்தது. படமாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு முகங்களை பார்க்குற ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருந்தது. ஓவராலாக இந்த படம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே டிக் பண்ணி ரொம்ப அழகான ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசும்போது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா,
இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா நான் அந்த தெலுங்கு படத்தை பார்த்தது கிடையாது. சப்போஸ் அந்த தெலுங்கு படம் நீங்கள் யாராவது முஸ்தஃபா பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சப்போஸ் 2 படத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய தாட் ப்ராசஸாக எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரீட்டடாக சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.